வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். சாப்பிடுவதற்காக நாம் வாழவில்லை, வாழ்வதற்காக சாப்பிடுகிறோம் என்பதை புரிந்து கொண்டால் நோயற்ற வாழ்வை வாழலாம். தேசிய ஊட்டச்சத்து மாதம் தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பேச்சு. புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் ஆல் இந்தியா லெவல் டென்னிஸ் போட்டி முதலமைச்சர் ரங்கசாமி டென்னிஸ் விளையாடி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகரப்பகுதியில் நடைபாதையில் நடந்து சென்ற சிறுமியை கடித்து குதறிய தெருநாய். கையில் ரத்தம் சொட்ட சொட்ட துடிக்கும் சிறுமியின் சிசிடிவி காட்சிகள். சாப்பிடுவதற்காக நாம் வாழவில்லை, வாழ்வதற்காக நாம் சாப்பிடுகிறோம் என்பதனை புரிந்து கொண்டால் நோயற்ற வாழ்வை வாழலாம் என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை தேசிய ஊட்டச்சத்து மாதம் தொடக்க விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. அதிக உடல் பருமனை நிவர்த்தி செய்தல், சர்க்கரை மற்றும் எண்ணெய் நுகர்வு குறைத்தல் என்ற கருப்பொருளை மையமாக வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உள்ளிட்ட தாய்மார்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். விழாவில் முன்பருவ கல்வி முடித்த குழந்தைகளுக்கு நிதி உதவி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், உணவு பழக்க வழக்கங்களால் உடல் பருமன், சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் நாம் பாதிக்கப்படுகிறோம். இந்தியாவில் சுமார் 8 கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் நானும் ஒருவன் என்று குறிப்பிட்டார். நாட்டில் 22% மேற்பட்டவர்கள் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நகரப்பகுதியில் வாழ்பவர்களுக்கு உடல் பருமன் விகிதம் கவலை அளிப்பதாக உள்ளது என்று சுட்டிக்காட்டிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், தவறான உணவு பழக்க வழக்கம், அதிகமான சர்க்கரை, உப்பு, எண்ணெய்களால் தயாரிக்கப்படும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இது தவிர்க்கப்பட வேண்டும் என்றார். சாப்பிடுவதற்காக நாம் வாழ்வதில்லை, வாழ்வதற்காகத்தான் நாம் சாப்பிடுகிறோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய கைலாசநாதன், தினமும் உணவுடன் பழ வகைகள், காய்கறிகள் சேர்த்து கொண்டு தினமும் 30 நிமிடம் உடற்பயிற்சியும் யோகாவும் செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்றார். அதே மாதிரி இந்த மஸ்ட் இந்த கடுகு இருக்குல்ல, அது யூபியில இருந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அவங்க நல்ல எல்லா விவசாயிகளுக்கும் நல்ல விலை கிடைச்சது. அதே மாதிரி எல்லா விவசாயிகளுக்கும், பிகாஸ் பால் ஊத்துற விவசாயிகள் வர்றாங்கன்னா அவங்ககிட்ட நிலம் கூட இருக்கும். அவங்க தான் கேட்டாங்க, எங்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸும் நீங்க எப்படி நல்ல விலை எப்படி கிடைக்கும்னு நீங்க ஏதாவது இன்டர்வென்ஷன் பண்ணுங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்டர்வென்ட் பண்ணி இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் கூட அவங்க இப்போ இன்வால்வ் ஆயிருக்காங்க. பிகாஸ் அவ்வளவு பெரிய நெட்வொர்க், என்ஜிடிபியோட பெரிய நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க் மூலமாக proper price for agricultural commodities will be the future course of action as far as the NDDB is concerned. And I wish them all the best. பொன்லைட்டின் வளர்ச்சியும் NDDB-யோடு சேர்ந்துதான். NDDB-யின் நேரடி உதவியோட நவீன தொழில்நுட்பத்தை ஏற்று பொன்லைட் விரிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது. இன்னும் விரிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது. அதற்கான திட்டங்களையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்கான இந்த நேரத்தில் அவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அரசு அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இப்படிப்பட்ட கூட்டுறவு செயல்பாடு பால் உற்பத்தி என்றும் மட்டுமில்லாமல் நெசவாளர்கள், மீனவர்கள், கைவினை கலைஞர்கள் என்ற பல நிலைகளிலும் வளர்ச்சி பெற வேண்டும். அதுவே அனைவரின் வளர்ச்சி, அனைவருக்குமான வளர்ச்சி. சப்கே சாத் சப்கா விகாஸ் என்ற அடிப்படையில் வளர்ச்சி அடைந்த பாரதம் உருவாக்க வழிவகுக்கும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி முதல் தடவையாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் செப்பரேட் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. அது யார் தலைவர்னா, த மினிஸ்டர் இஸ் அமித்ஷா. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தான் கோஆபரேட்டிவ் மினிஸ்டர். அவர் கோஆபரேட்டிவ் செக்டர் பற்றி அவருக்கு தெரியாத ஒரு விஷயமே கிடையாது. நீ டைரி செக்டர் பண்ணாலும், பேங்கிங் செக்டர் பண்ணாலும், சுகர் கோஆபரேட்டிவ் செக்டர் சொன்னாலும், ஹவுசிங் கோஆபரேட்டிவ், எந்த கோஆபரேட்டிவ் பற்றி எந்த பிரச்சனை இருந்தாலும் அவ்வளோ பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்க ஒரு மினிஸ்டர், ஒரு பொலிட்டிஷியன் அமித்ஷா. அவருக்கு நாம we should be thankful to him that he is taking so much of interest. இப்பதான் 2 மாசம் முன்னாடி முதல் தடவையாக கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாங்க.
எல்லா கோஆபரேட்டிவ் செக்டர்ல இருக்கிற எல்லா பேர்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக they started in Anand, a cooperative university, national university and national. புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் ஆல் இந்தியா லெவல் டென்னிஸ் போட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி டென்னிஸ் விளையாடி தொடங்கி வைத்தார். போட்டியில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்கள் ரோஜா பூக்களை கொடுத்து முதலமைச்சரிடம் வாழ்த்துக்களை பெற்றனர். புதுச்சேரியில் என்ஆர் கோப்பைக்கான ஆல் இந்தியா லெவல் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. போட்டியானது புதுச்சேரி என்ஆர் டென்னிஸ் கோர்ட் சர்க்கிள், டி பாண்டிச்சேரி ஒயிட் டவுன், சர்க்கிள் ஸ்போர்ட்ஸ் பாண்டிச்சேரி அண்ணா சாலை, இந்திரா காந்தி ஸ்டேடியம் உப்பளம், இந்திரா நகர் டென்னிஸ் கோர்ட் கோரிமேடு உள்ளிட்ட 8 இடங்களில் நடைபெறுகிறது. இன்று தொடங்கி வருகின்ற 14ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 553 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். கோரிமேடு என்ஆர் டென்னிஸ் மைதானத்தில் தொடங்கிய போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி டென்னிஸ் விளையாடி போட்டியினை தொடங்கி வைத்தார். அப்போது போட்டியில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ரோஜா பூக்களை கொடுத்து வாழ்த்துக்களை பெற்றனர். மேலும் முதலில் விளையாடும் அணிகளை தேர்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இலவசமாக டி-ஷர்ட்டுகளையும் வழங்கினார். போட்டியின் இறுதி நாளான 14ஆம் தேதி வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெறும் வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விருதுகள் மற்றும் கோப்பைகளை வழங்குகிறார். புதுச்சேரி நகரப்பகுதியில் நடைபாதையில் நடந்து சென்ற சிறுமியை தெருநாய் ஒன்று கடித்து கொதறிய நிலையில் சிறுமி கையில் ரத்தம் சொட்ட சொட்ட கதறி துடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி வீதிகளில் இரவும் பகலும் கட்டுப்பாடின்றி அலைந்து திரியும் தெருநாய்களின் எண்ணிக்கையும் அவற்றின் ஆபத்துகளும் அபாயகரமான அளவில் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை பெரிதும் பாதித்து அச்சுறுத்தி வரும் தெருநாய்கள் ஏதும் அறியாத குழந்தைகள், பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் வெளியூர்களில் இருந்து புதுச்சேரிக்கு வருபவர்கள் என்று எவரையும் பாகுபாடின்றி துரத்தி சென்று கடிக்கும் சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டன. மேலும் இருசக்கர வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி அவர்களை விபத்துகளுக்கு உள்ளாக்கும் கலவரங்களும் நாள்தோறும் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. சொறி பிடித்த வெறி பிடித்த நாய்களின் நடமாட்டம் சுகாதார சீர்கேட்டிற்கும் மன உளைச்சலுக்கும் காரணமாக அமைகிறது. இந்த நிலையில் நேற்று நகரின் மையப்பகுதியான SV பட்டேல் சாலையில் நடைபாதையில் சென்ற ஒரு சிறுமியை தெருநாய் ஒன்று கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் சிறுமி நடந்து செல்வதும் அப்போது தெருநாய் சிறுமியை கடித்து கொதறுவதுமாக, இதனால் சிறுமி கையில் பலத்த காயமடைந்து ரத்தம் சொட்ட சொட்ட அவர் கதறி துடிக்கும் காட்சிகள் உள்ளன. இந்த அதிர்ச்சி தரும் சம்பவத்தால் புதுச்சேரி மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. புதுச்சேரி மின்துறை தலைவராக பதவியேற்ற கனியமுதன் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி மின்துறை தலைவராக கனியமுதன், கண்காணிப்பு பொறியாளர்களாக ரமேஷ், செந்தில்குமார் ஆகியோர் பதவியேற்றனர். அவர்கள் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மணவெளி சுடலை வீதியில் புதிதாக அமையவுள்ள சாராய கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சுடலை வீதியில் அரசு மூலம் புதிதாக அமையவுள்ள சாராய கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மணவெளி கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து போராட்டக்காரர்கள் கூறுகையில், இச்சாலை நேரடியாக ஆற்றுப்பகுதியை ஒட்டியுள்ளதால் 4 கோவில்களில் நடைபெறும் திருவிழா காலங்களில் கரகம் ஜோடித்தல், சாமி தெப்பல் உற்சவம் மற்றும் இப்பகுதியில் சுடுகாடு அமைந்துள்ளதால் இறந்தவர்களின் அஸ்தி கரைத்தல் உள்ளிட்ட பலவற்றிற்கு முக்கிய இடமாக உள்ளது. மேலும் இங்கு சாராய கடை வந்தால் அப்பகுதியின் பொதுமக்கள் பலரது குடும்பம் குடியினால் சீரழியும் அபாயகரமான சூழ்நிலை ஏற்படும் என்றும், இந்த இடம் சாலை புறம்போக்கில் உள்ள இடத்தில் சாராய கடை வைக்க அரசு அனுமதி வழங்கியிருப்பது அரசின் மெத்தன போக்கை காட்டுகிறது. இந்த நிலையில் அங்கு வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், இந்த செயல் தொடர்ந்தால் மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என கூறினார். இதனையடுத்து அங்கு கொட்டகை அமைக்க நடப்பட்டிருந்த சிமெண்ட் போஸ்டுகளை பொதுமக்கள் பிடுங்கி வீசினர். மேலும் தகவல் அறிந்து வந்த கலால் துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். போராட்டக்காரர்களை அரியாங்குப்பம் காவல்துறையினர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இடத்த வந்து நம்ம நிறுத்திட்டோம். ஒரு 100 பொதுமக்களோட வந்து நம்ம நிறுத்திட்டோம். ஏன் அதை நம்ம நிறுத்துறோம் கேட்டீங்கன்னா, மறுபடியும் இன்னைக்கும் 12ஆம் தேதியும் வந்து மறுபடியும் ஸ்லாப் தூணு எல்லாரோட தான் வந்து மறுபடியும் அவங்க சாராய கடையோட எல்லா இதுவுமே அவங்க பண்றாங்க. பண்ணக்குள்ள என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு பொதுவான இடம் இதுதான். ரிவர் வந்து ஃபுல்லா முடிகிற இடம் இதுதான்.
சுடலவீதியோட ரிவர் வந்து பாயிண்டே அதுதான். அதே மாதிரி வந்து நம்ம டெத்துக்கோட இது வந்து எல்லாமே அஸ்தி கரைக்கிறது போறது எல்லாமே வந்து இங்கதான், சடங்கு செய்யறது போறது எல்லாமே இங்கதான் பண்ணுவாங்க. சுடலவீதி ஒரே இருக்குன்னா சுடுகாட்டுல இருந்து நேரம் இங்கதான் வந்து எல்லாமே பண்ணணும். அதே மாதிரி கிட்டத்தட்ட அரியாம்பம் கோயில், இங்க மணவெளி உட்பட்ட எல்லா கோயிலுமே கரகம் வந்து இங்கதான் ஜோடிப்பாங்க. மெயினான விஷயம், எல்லா கடையிலுமே இந்த இடத்துல வந்து சாமி தப்படிக்கிறது எல்லாமே இந்த இடம் தான் பண்ணுவாங்க. அதனால வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கடை தேவையில்ல. நெருப்புக்கு எல்லாமே வந்து இங்கதான் வந்து இது பண்றது. அப்ப எல்லாமே வந்து மொத்தத்தோட வந்து இவங்க இறங்கி இன்னைக்கு ஆளோட. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa. ஜீவானந்தபுரம் அரசு தொடக்கப்பள்ளியின் புதிய கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரம் அரசு தொடக்கப்பள்ளி பராமரிப்பு இன்றி செயல்பட்டு இருந்தது. இதனையடுத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து புதிய கட்டிடம் அமைத்து தர நடவடிக்கை எடுத்து குறுகிய காலத்தில் அடிக்கல் நாட்டி அதன் பணிகளை முடித்து திறப்பு விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார். முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், துணை இயக்குனர் ராமச்சந்திரன், பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 1 அனிதா, இளநிலை பொறியாளர் திவாகர், தலைமை ஆசிரியை ராஜவேணி மற்றும் முன்னாள் தலைமை ஆசிரியை சுப்புலட்சுமி, ஆசிரியர்கள், பள்ளி ஊழியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலுக்கு 40 அடி உயரம் கொண்ட கொடிமரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலுக்கு கடந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு பழைய காலனி பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் கொடிமரம் அமைக்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது சொந்த நிதியாக ரூபாய் 5 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கொடிமரம் வடிவமைக்கப்பட்டு இன்று வெள்ளிக்கிழமை காலை 9 மணியளவில் 40 அடி உயரம் கொண்ட கொடிமரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் சுவாமிக்கு கலச அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள், தாய்மார்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பெரியோர்கள், இளைஞர்கள் முன்னின்று சிறப்பாக நடத்தினர். மூன்றாம் ஆண்டு அமைதி, சமத்துவம் மற்றும் சமூக சகோதரத்துவத்திற்கான மாமன்னன் அசோகர், புரட்சியாளர் அம்பேத்கர், அறநெறி நெடும்பயணம் தம்ம யாத்திரையை பிச்சவேரன்பேட் பகுதி மக்கள் மலர்தூவி வரவேற்றனர். பேரரசன் புத்தர், மாமன்னர் அசோகன், புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகிய மாமனிதர்களின் சிலையை தாங்கிய அறநெறி நெடும்பயணம் தம்ம யாத்ரா செப்டம்பர் 7 அன்று கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் மாமனிதர் நாராயணகுருவின் பிறப்பிடத்தில் இருந்து ஆரம்பித்து இன்று புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி பிச்சைவீரன்பேட் அம்பேத்கர் சிலை அருகே வருகை தந்தனர். பேரரசன் புத்தரின் கோட்பாடுகளையும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளையும் உள்வாங்கி இந்த அறநெறி நெடும்பயணம் தம்ம யாத்ராவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பிச்சைவீரன்பேட் முகாம், உழவர்கரை தொகுதி டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பினர் தம்ம யாத்திரையை மலர்தூவி வரவேற்று மகிழ்ந்தனர்.
முன்னதாக அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்த பயணமானது கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கன்னடா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளுக்கு செல்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாவேந்தர் பாரதிதாசனின் பேரனும் தமிழக அரசின் பாரதிதாசனார் விருது பெற்ற கவிஞரும் எழுத்தாளரும் ஆகிய கோ. பாரதி அவர்கள் நடத்தி வரும் பாரதிதாசன் அறக்கட்டளையின் பாரதி விழா புதுச்சேரி ஜெயராம் உணவகத்தில் நடைபெற்றது. பாவேந்தர் பாரதிதாசனின் பேரனும் தமிழக அரசின் பாரதிதாசனார் விருது பெற்ற கவிஞரும் எழுத்தாளருமாகிய கோ. பாரதி அவர்கள் நடத்தி வரும் பாரதிதாசன் அறக்கட்டளையின் பாரதி விழா புதுச்சேரி ஜெயராம் உணவகத்தின் 4ஆம் மாடியில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட அனைத்து கவிஞர்களின் கவிதைகளை தாங்கிய நூல் வெளியிடப்பட்டது. இந்த விழாவில் கலந்து கொண்ட தமிழறிஞர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் அவர்கள் பாரதிதாசன் பெயரெனும் எழுத்தாளரும் ஆகிய கோ. பாரதி அவர்கள் பாராட்டி அவருக்கு மரியாதை செய்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து வருகை புரிந்து இருந்த எழுத்தாளர்கள் கவிஞர் ஜீவா அசோகன், கவிஞர் விசு மற்றும் கவிஞர்கள், எழுத்தாளர்கள் அனைவரையும் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் வாழ்த்தி பாராட்டினார். ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் திருப்பணிக்கு ரூபாய் 75,000 பாஜக துணைத் தலைவர் சரவணன் வழங்கினார். உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் இடம் விரிவாக்கம் மற்றும் திருப்பணிக்காக ஆலய நிர்வாகிகள் மற்றும் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் நிர்வாகிகள் முன்னிலையில் மக்கள் சேவகரும் பாஜக மாநில துணைத் தலைவருமான உழவர்கரை சரவணன் ரூபாய் 75,000 ரொக்க பணத்தினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது ஊர் தலைவர்கள் டி.கே. குமரகுரு, மூர்த்தி, சிவாஜி, கண்ணன், ராதாகிருஷ்ணன், விஜய், விநாயகம், புருஷோத், மாக்ஃபாஸ், பூபாலன், மணிகண்டன் மற்றும் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வானரப்பேட்டை பிரான்சுவா தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி வானரப்பேட்டை பிரான்சுவா தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத திருவிழா நடைபெற்றது. அதனையொட்டி இன்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் பால் சாகை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வருகின்ற 13, 14ஆம் தேதிகளில் அபிஷேக ஆராதனை மற்றும் பம்பை உடுக்கையுடன் அம்மன் வர்ணனையும், 15ஆம் தேதி அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலாவும், 16ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாட்டினை ஊர் பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாக குழுவினர் செய்து வருகின்றனர். சுகாதாரமற்ற குடிநீரால் பாதிக்கப்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதி மக்களுக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் தொகுதிக்கு உட்பட்ட சக்தி நகர் பகுதி முழுவதும் இலவசமாக 20 லிட்டர் தண்ணீர் கேன் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 10 நாட்களாக குடிநீரில் கழிவுநீர் கலக்கப்பட்டதால் மாநிலம் முழுவதும் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சக்தி நகர் பகுதியில் குடிநீரால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் சொந்த செலவில் சக்தி நகர் முழுவதும் சுமார் 1100 குடும்பங்களுக்கு வீடு வீடாக சென்று இலவசமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 20 லிட்டர் கேன் வழங்கினார். தொகுதி செயலாளர் நடராஜன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், மாணவரணி துணை அமைப்பாளர் கண்ணன், மாநில பிரதிநிதி முருகன், தகவல் தொழில்நுட்ப மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் அருண், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் கிருபாசங்கர், சக்தி நகர் நிர்வாகிகள், பகுதி மாணவரணி துணை அமைப்பாளர் சரவணன், தொகுதி மகளிரணி துணை அமைப்பாளர் வள்ளியம்மை, பூபதி, உமாபதி, சீனு, ராகவன், ராஜேந்திரன், பெரியசாமி, குமார், சுப்பிரமணி, பிரதீப், ராபர்ட், கணேஷ், கோகுல், யுவராஜ், பாலாஜி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஜெகதீசன், குமார், சரவணன், இளைஞரணி சாமிதாஸ், தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் ஞானவேல் மற்றும் தொகுதி மாணவர் அணி அமைப்பாளர் அருண் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சாப்பிடுவதற்காக நாம் வாழவில்லை, வாழ்வதற்காக சாப்பிடுகிறோம் என்பதை புரிந்து கொண்டால் நோயற்ற வாழ்வை வாழலாம். தேசிய ஊட்டச்சத்து மாதம் தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பேச்சு. புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் ஆல் இந்தியா லெவல் டென்னிஸ் போட்டி முதலமைச்சர் ரங்கசாமி டென்னிஸ் விளையாடி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகரப்பகுதியில் நடைபாதையில் நடந்து சென்ற சிறுமியை கடித்து குதறிய தெருநாய். கையில் ரத்தம் சொட்ட சொட்ட துடிக்கும் சிறுமியின் சிசிடிவி காட்சிகள்.